ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன். தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன், தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல சுரண்டை அண்ட் ஆலங்குளம் 2 லொகேஷன் நம்ம பிரான்ச் அவைலபிளாக இருக்கு. இன்னைக்கு ரெட்மியோட ஸ்பெஷல் லான்ச் ஆன ரெட்மி நோட் சீரீஸ்ல புது மாடல்ஸ் ரெட்மி நோட் 14, நோட் 14 ப்ரோ, 14 ப்ரோ ப்ளஸ் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ரெட்மியில் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்க நோட் சீரீஸில் ஸ்பெஷல் மாடல் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த மாடலை அன்பாக்ஸ் பண்ணி அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட ப்ரைஸஸ் என்ன, அதோட ஸ்பெக்கு டிஃபரன்ஸ் என்ன, அண்ட் 3 ஃபோனை ஈவனாக அன்பாக்ஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் சீரிஸோட ஃபோன்ஸ் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிற ஃபோன் பார்த்துட்டிங்கன்னா நோட் 14, அதுக்கு அடுத்த மாடல் நோட் 14 ப்ரோ அண்ட் நோட் 14 ப்ரோ ப்ளஸ். இந்த 3 ஃபோனை பொறுத்த வரைக்கும் நோட் 14ல 3 கலர் லான்ச் ஆயிருக்கு, பிளாக், ஒயிட் அண்ட் பர்பிள். நோட் 14 ப்ரோவில் பிளாக்கு, பர்பிள் அண்ட் க்ரீன் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் ப்ரோ ப்ளஸில் பிளாக், பர்பிள் அண்ட் ப்ளூ லான்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நோட் 14 அன்பாக்ஸ் பண்ணி இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ் அண்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. எஸ், ஐம் கோயிங் டு அன்பாக்ஸ் நோட் 14. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நோட் 13 சீரீஸ்லேருந்து 14 சீரீஸ் ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த நோட் 13 சீரீஸில் ஐபி சர்டிஃபிகேஷன் 58 கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் ஐபி சர்டிஃபிகேஷன் 64 கொடுத்துருக்குறாங்க. ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஃபோன் அப்பாட் இருக்கட்டும். இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபோனுக்குள்ளே இருக்க சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி இருந்த வேரியண்ட்டில் 33 வாட்ஸ் இருந்துச்சு. இது ஒரு நல்ல அப்கிரேடு. அண்ட் டைப் A to C கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்புறம் மேலே இருக்கிற பாக்ஸில் ஒரு ப்ரீமியம் டிபியூ கேஸ் இருக்குது அண்ட் சம் புக்லெட்ஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் இருக்குது. டிபியூ கேஸஸுமே ஃபோனு பிளாக் கலர் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ரெகுலராக எல்லா ஃபோனும் பார்க்குற அதே கேஸ் தான். ஓகே, ஃபோன் அன்ராப் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ அன்ராப் பண்ணியிருக்கிற கலர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலரு, மிஸ்டிக் ஒயிட்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலர் இப்போ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபோனோட டிசைனை பார்க்குறீங்க. 13 சீரீஸில் இதே கேமரா செட்டப்லாம் பார்த்துருந்தோம், 3 கேமரா செட்டப்பில். ஸோ பின்னாடி கேமரா செட்டப் சேஞ்ச் பண்ணல, பட் கேமரா பம்ப்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒயிட் கலருமே மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட்டு, குவாலிட்டி, ஒரு பிளாஸ்டிக் டோர் பாடி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வால்யூம் ராக்கர் கீயும் அண்டு ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. சைடு ஃப்ரேம்ஸுமே அலுமினியம் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஃப்ரேம்ஸ் கிடையாது. மேலே ஐஆர் பிளாஸ்டர், எம்ஐக்கே உரியான ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பரான விஷயம், டியூவல் ஃபயரிங் ஸ்பீக்கர் நோட் 14 சீரீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைட் கிளியரான ஃப்ரேம் இருக்குது. அண்ட் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெயின் ஃபயரிங் ஸ்பீக்கர், மைக்கு அண்ட் சி டைப் சார்ஜிங் அண்டு சிம் எஜெக்டர், சிம் இன்சர்ட் பண்ணுறதுக்கான டூல் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பிக்கஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நோட் 14 சீரீஸில் இருந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் கொண்டு வந்துட்டாங்க. பேக் டு ஃபார்முங்க. முன்னாடி இருக்க ஃபோன்ஸ்லாம் சைட் ஃபிங்கர் கொடுத்துருந்தாங்க, எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும், பட் இந்த ஃபோன்ஸில் இருந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஃபோன் இப்போ ஆன் பண்ணுறேன், பார்க்கலாம். ஃபோன் ஃப்ரண்டில் பார்க்குறீங்க, பஞ்ச் ஹோலில் கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோன்லையும் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் ஸ்டார்டிங்கில் உள்ள ஃபோன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்டு ஐபி சர்டிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எம்ஐ யூஐ டயலர் இப்போ இன்பில்டாகவே ஃபோன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஒரு நிறைய பேர் விரும்புகிற விஷயமும் இப்போ இந்த ஃபோன்ஸில் இன்பில்டாகவே வருது. கேமராவோட டிசைன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிட்டேன். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இதோட பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 2100 nits பிரைட்னஸ் இருக்க போகுது. ஸோ நல்ல பிரைட்டஸ்டான டிஸ்பிளே நம்ம கொடுத்துருக்குறாங்க. HDR10 சப்போர்ட் இந்த டிஸ்பிளேல இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபோனோட டிஸ்பிளே கிளாரிட்டிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சூப்பரான ஃபோன்ஸாக இருக்க போகுது. எஸ், இப்போ நான் ஃபோன் ஆன் பண்ணிட்டேன். ஃபோனோட டிஸ்பிளே பிரைட்னஸை பாருங்கள் அண்ட் ஸ்மூத்னஸை பாருங்கள். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால உங்களுக்கு ஃபோனோட ஸ்மூத்னஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் அவங்க அப்டேட்டில் பெசில்ஸை கொஞ்சம் பெருசு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பர்சனலி நோட் 13ல் பெசில்ஸே இல்லை. ஸோ இந்த ஃபோன்ஸில் சைடில் கொஞ்சம் பெசில்ஸ் இருக்குது. ஈவனாக நம்ம நோட் 13 கையில் வச்சுருக்கேன். அதோட டிசைன்ஸை நம்ம ஈவனாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது நோட் 13 நான் லெஃப்ட்டில் வச்சுருக்கிறது. நியூ மாடல் நோட் 14 நம்ம ரைட் சைட் ஹேண்டில் வச்சுருக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. கேமரா பொசிஷன்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. ஜஸ்ட் ஃப்ளாஷ் லைட்டை கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பர்சனலி எனக்கு நோட்
13ஓட டிசைன் கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே எனக்கு ஃபீல் ஆகுது நோட் 14ஓட. பின்னாடி இதில் ஃப்ளாட் வந்திருக்கு, இதில் பின்னாடி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஆனாலுமே டிசைன் எனக்கு பார்க்குறதுக்கு நோட் 13 ரொம்பவே எனக்கு ஃபீலிங் குட்டாக ஃபீல் ஆகுது. ஈவன் டிஸ்பிளே கிளாரிட்டியுமே நம்ம ஈவனாக பார்க்குறப்போ நோட் 13ஓட பிரைட்னஸ் ரெண்டும் பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் சொன்ன பெசில்ஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும் பாருங்கள். இதில் கொஞ்சம் பெசில்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நோட் 14ல் 13 கம்பேர் பண்ணுறப்போ. ஓகே, நெக்ஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ஓல்டு ப்ராசஸர் 6020 நோட் 13ல் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் அப்டேட்டாக 7025 அல்ட்ராங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த குறையும் இருக்க போகிறது இல்லை. அதுலேருந்து ஒரு நல்ல அப்டேட்டாகவே இந்த ஃபோன் பெர்ஃபார்மன்ஸில் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த ஃபோனுக்கு Android ஸ்கோர் 480K+ இருக்குது. ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் உள்ள ஃபோனாக இது இருக்க போகுது. அண்ட் இந்த ஃபோனோட வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் Android 14ல் இன்பில்டாகவே ரன் ஆகிட்டு இருக்கு. அண்டு HyperOS 14லையும் இந்த ஃபோன் ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ஃபோனோட கேமரா டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும், பேட்டரியை பற்றி பார்த்துடலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 5110 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி வந்த ஃபோன்ஸுக்கு 5000 பேட்டரியிலேருந்து இது கொஞ்சம் அப்கிரேடாகவே ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு கேமராவை பற்றி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர் அப்டேட்டு சோனி சென்சாருக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்குறாங்க. லாஸ்ட் வெர்ஷனில் 108 MPயில் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி 50 MPயில் சோனி LYT 600 சென்சார் கொடுத்துருக்காங்க. OIS ஸ்டாண்டர்டாகவே இந்த கேமரா வருது. ப்ரைமரி கேமரா OIS ஸ்டாண்டர்டோடே வந்துடுது. ஸோ ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஃபோன்லேயே OIS அண்ட் EIS கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். செகண்டரி கேமரா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 8 MPக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு அல்ட்ராவைட் கேமராக்கு ஒரு டீசெண்டான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்டு கேமரா 2 MP மேக்ரோ சென்சார் கேமரா கொடுத்துருக்குறாங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஷார்ட் ஆப்ஜெக்ட்ஸை ரொம்ப நியர்பையில் சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 20 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நோட் 14 பற்றி கம்ப்ளீட் ஸ்பெக் அண்ட் டீட்டெயில் சொல்லிட்டேன். ஈவனாக நெக்ஸ்ட் மாடல் 14 Pro பார்க்கலாம். நோட் 14 Pro அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிற ஃபோன் நோட் 14 Proவில் கலர் வந்து பர்பிள் கலர் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். நோட் 14ல் ஆல்ரெடி நம்ம ஒயிட் அன்பாக்ஸ் பண்ணதுனால இந்த ஃபோனில் பர்பிள் அன்பாக்ஸ் பண்ணுறேன். எஸ், அன்பாக்சிங் நோட் 14 Pro. எஸ், மொபைல் இருக்கட்டும், அப்புறம் இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ் பார்த்துட்டு வரலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா சேம் நோட் 14ல் பார்த்த மாதிரியே 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டைப் A to C கேபிள் கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே பிளாக் கலருக்கான TPU கேஸ் இருக்குது. அண்ட் சம் புக்லெட்ஸ். இது வந்து ஸ்க்ரீன் கார்டு ஓட்டுறதுக்கான ப்ரொடக்ஷன் கவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபோன் அன்ராப் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் அன்ராப் பண்ணுறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பிக்கஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நோட் 13 Proலேருந்து 14 Proக்கு ரொம்பவே சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்ன வந்த வெர்ஷனில் வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே வந்துச்சு. இந்த ஃபோன் 14 Pro சீரீஸில் எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. 3D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. IP சர்டிஃபிகேஷன் 68 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, டிசைனை பார்க்குறீங்க. டிசைன் இப்போ நம்ம லேட்டஸ்ட் மாடல்ஸ் நிறைய ஃபோன்ஸில் பார்த்தா IQ, OPPO ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி கேமரா செட்டப்பாக ஸ்கொயராக கொடுத்துருக்குறாங்க. 3 கேமரா அண்ட் ஃப்ளாஷ்லைட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி Pro Plus சீரீஸில் கொடுத்த மாதிரி ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. நான் கையில் வச்சுருக்கிறது பர்பிள் கலர். ஒரு 2-3 கட்டிங்ஸோட லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃப்ரேம் பீடிங் கொடுத்துருக்குறாங்க. ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் இருக்குது. மேலே IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி மைக். அண்ட் இந்த ஃபோன்ஸ்லேயும் டியூவல் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்குது. டால்பி ஆட்மாஸ் சப்போர்ட்டோட வந்துடும். அண்ட் செகண்டரி மைக் இருக்குது. சைடில் இந்த பக்கம் உங்களுக்கு பிளைனான ஃப்ரேம். அண்ட் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட், மெயின் ஃபயரிங் ஸ்பீக்கர் அண்ட் ஃபோன் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் மிஸ்ஸிங். ஸோ ப்ரோ சீரீஸில் இருந்து ஹெட்ஃபோன் ஜாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோனோட ஃபினிஷிங்கை பார்க்குறீங்க, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ரொம்பவே நீட்டாகவும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த 14 Pro சீரீஸ்லையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் தான் வந்திருக்குது. அண்ட் அடிஷ்னலாக 14லேருந்து 14 Plus ப்ரோக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம AI ஃபியூச்சர்ஸ் அடிஷ்னலாக இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரீமியமான AI ஃபியூச்சர்ஸ் இந்த ஃபோனில் ஆட் ஆகுது.
ஸ்பிளாஷ் டச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ கை உங்களுக்கு ஈரமாக இருந்தாலும் ஃபோனில் டிஸ்பிளேல சின்ன சின்ன மழை துளிகள் இருந்தாலும் ஒரு டிஸ்பிளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். ஓகே, நான் இப்போ ஃபோன் ஆன் பண்ணுறேன். ஃபோன் ஆன் பண்ணி அதோட டிஸ்பிளே கிளாரிட்டி அந்த டிஸ்பிளே டீட்டெயிலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஃபோனோட டிஸ்பிளே கிளாரிட்டியை பார்க்குறீங்க அண்ட் ஃபோனோட ஸ்மூத்னஸை பார்க்குறீங்க. அதோட ஃபீல் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாகவே சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நம்ம ஒரு 25K பட்ஜெட்டில் உள்ள ஃபோன் கையில் ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு ப்ரீமியமான ஃபோன் கையில் இருக்க மாதிரி நல்ல குவாலிட்டியாக அவங்களுக்கு ஃபோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான் Gorilla Glass Victus Protection 2 கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஒரு ப்ரீமியம் ஃபியூச்சரு இந்த பட்ஜெட் ஃபோன்ஸில் கொடுத்துருக்குற ஒரு நல்ல விஷயம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அந்த டிஸ்பிளேல 1.5Kக்கான ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட பிரைட்னஸும் டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸ் அண்ட் கலர்ஃபுல்லான டிஸ்பிளே நமக்கு கிடைக்குது. இந்த ஃபோனோட பீக் பிரைட்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3000 நிட்ஸ் இருக்குது. அண்ட் HDR10+ டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே டால்பி விஷன் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அடிஷ்னலாக இதில் TUV ஐ ப்ரொடக்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாங் டேர்மாக ஃபோன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும்னு சொல்லி கம்பெனி இதுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசர் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் ஃபோன்ஸில் Note 13 Proவில் Snapdragon 7S Gen 2 கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி இதில் MediaTek 7300 Ultraங்கிற 7 சீரிஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் உங்களுக்கு AnTuTu ஸ்கோர் 740K. ஸோ Snapdragon 7S Gen 2வும் இதுவும் பெர்ஃபார்மன்ஸில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ ரெண்டுமே ஈவனாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல ப்ராசர் தான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரிலையும் ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 5500 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்த ஃபோன்ஸில் 5000 கொடுத்தாங்க. இந்த ஃபோனில் 5500 mAh ஆஃப் பேட்டரி வித் 45 வாட்ஸுக்கான ஹைப்பர் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். கேமராவில் ஒரு ஸ்பெஷல் அப்டேட் மாதிரி இல்லை. நம்ம Note 14 பார்த்தா சேம் கேமரா செட்டப் தான். 50 MP Sony LYT 600 பிரைமரி கேமரா, 8 MP அல்ட்ராவைட் கேமரா அண்ட் 2 MP டெப்த் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் Note 14 பார்த்தா சேம் 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் Note 14 Proவும் சேம் கேமரா ஸ்பெக் தான். பட் ஆனால் அதோட லுக் வைஸும் அதோட டிஸ்பிளேயோட கர்வ் டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு இந்த ஃபோனை ரொம்பவே ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுது. ஸோ ஈவனாக நம்ம Note 13 Proவும் கையில் வச்சுருக்கோம். இது Note 13 Pro, இது Note 14 Pro. இந்த ஃபோனுக்கு பற்றி என்ன லுக் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அந்த ஃபோனை எந்த இன்ஸ்பிரேஷனும் இல்லாமல் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. Note 13 Proவும் 14 Proவும் ஒரு பிக்கஸ்ட் அப்டேட்னு சொல்லுவேன். இதெல்லாம் கிளாஸ் டோரில் கொடுத்தனா இது லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் Note 13 Pro சீரீஸில் சைடு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் கொடுத்தனால சரி இதுவும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் தான். அண்ட் பிக்கஸ்ட் அப்டேட் இது வந்து கர்வ் எட்ஜ் ஃபோனு. இந்த ஃபோனில் கர்வ் எட்ஜ் கிடையாது. ஸோ ஒரு ப்ரீமியமான அப்டேட்டாக நல்ல ஃபீலிங்காக எனக்கு இந்த ஃபோன் ஃபீல் ஆகுது. ப்ரீமியம் ஃபியூச்சருக்காக 13 Pro சீரீஸில் ஹெட்ஃபோன் ஜாக் இருந்துச்சு. இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, இந்த ஃபோனோட கேமராவை லைவாக நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஈவனாக 14 Pro Plus அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 கேமராவை நம்ம லைவாக ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம Note 14 Pro Plus அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிற Note 14 Pro Plusோட கலர் வந்து ப்ளூ கலர் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ், Note 14 Proவில் ப்ளஸில் ப்ளூ கலர் நான் இப்போ அன்ராப் பண்ணுறேன். எஸ், ஓகே, ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஃபோன் இருக்குது. ஓகே, அப்பார்ட் ஃபோன் இருக்கட்டும். அண்ட் இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என் பாக்ஸுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 90 வாட்ஸுக்கான ஹைப்பர் சார்ஜ் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் Type A to C கேபிள் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி வந்து Note 13 Pro Plusல 120 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அதோட சேம் பெர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுக்கும், ஹைப்பர் சார்ஜ் பெர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுக்கும்னு சொல்லி கம்பெனி சொல்கிறாங்க. ஓகே, மேலே டாப் பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒரு சிம் எஜெக்டர் டூல், இதுவும் ஒரு எட்ஜ் ஃபோனுங்கிறதுக்காண்டு டெம்பர் கிளாஸ் ஒட்டுறதுக்கான எட்ஜ் ப்ரொடக்ஷன் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் பிளாக் கலர் TPU கேஸ் எல்லா ஃபோனுக்கும் ஈவனாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ். ஓகே, ஃபோன் இப்போ அன்ராப் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், நான் இப்போ ஃபோன் அன்ராப் பண்ணுறேன். எஸ், ஃபோன் அன்ராப் பண்ணுறேன். கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஃபோன் Note 14 Pro Plusல ப்ளூ கலர் ஃபோன் இப்போ கையில் வச்சிருக்கிறேன். ஃபோனோட டிஃப்ரென்ஸை பார்த்த வரைக்கும்
பின்னாடி அந்த ஃபோனில் லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோன் கொஞ்சம் டெக்ஸ்சர் பேக், கிளாஸ் டோர் டெக்ஸ்சர் பேக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேமரா செட்டப் நோட் 14 ப்ரோவும் ப்ரோ ப்ளஸும் நிகர சேம் கேமரா செட்டப்பில் தான் இருக்குது. பட் ஃபினிஷிங் வைஸ் நமக்கு சில டிஃப்ரென்சஸ்லாம் நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் பம்ப் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரீமியமாக நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க ஒரு 6.67 இன்ச்சுக்கான டிஸ்பிளே. கேமராவை பஞ்ச் ஹோலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எட்ஜ் 3D கர்வ் எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சைடில் உங்களுக்கு அதே சேம் நம்ம 14 ப்ரோவில் பார்த்த மாதிரியே சேம் குவாலிட்டி ஃபினிஷிங்கில் ஒரு அலுமினியம் ஃப்ரேமில் ஒரு ஆன் ஆஃப் பட்டனும் வால்யூம் ராக்கரும் உள்ள மாதிரி ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்துட்டிங்கன்னா செகண்டரி ஃபயரிங் ஸ்பீக்கர், டியூவல் டால்பி அட்மாஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. அண்ட் செகண்டரி மைக். அண்ட் இந்த 14 ப்ரோ ப்ளஸ் சீரீஸில் ஐஆர் பிளாஸ்டர் இல்லை, மிஸ்ஸிங். ஓகே, அப்புறம் இந்த பக்கம் ஒரு கிளியர் ஃப்ரேம் இருக்குது. அண்ட் கீழே பார்த்துட்டிங்கன்னா மெயின் ஃபயரிங் ஸ்பீக்கர் அண்ட் சிம் இன்சர்ட் பண்ணுற ட்ரே இருக்குது. அண்ட் சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த ஃபோன்லேயே ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் கிடையாது. 14 ப்ரோலேயும் இல்லை, 14 ப்ரோ ப்ளஸ்லையும் இல்லை. ஐஆர் பிளாஸ்டர் கொடுக்காதது எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ ஃபோன் ஆன் பண்ணுறேன். ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 6.67 இன்ச் டிஸ்பிளே. ஃபோன் ஆன் பண்ணி அதோட குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், இப்போ ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. நோட் 14 ப்ரோ ப்ளஸ் டிஸ்பிளே கிளாரிட்டியை பார்க்குறீங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சேம் நோட் 14 ப்ரோவில் பார்த்தா அதே 6.67 1.5K ரெசல்யூஷனில் ஒரு 3D கர்வ் பேனல் டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸும் பார்த்துட்டிங்கன்னா 3000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. HDR10+ சப்போர்ட் இதில் இருக்குது. டால்பி விஷன் அண்ட் அதே TUV ஐ ப்ரொடக்ஷன் எல்லாமே இந்த ஃபோன்ஸில் இருக்குது. இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் Snapdragon 7S Gen 3 கொடுத்துருக்காங்க. முந்தின வெர்ஷனில் 7300 அப்படிங்கிற ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வெர்ஷனில் Snapdragon 7S Gen 3 7Sல புது ஜென்ரேஷன் ப்ராசர் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்டிடோ ஸ்கோரும் 740K இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வெர்ஷனில் நம்ம பார்த்த நோட் 13 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸில் இருந்த ப்ராசர் அப்படியே ஸ்வாப் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லாஸ்ட் வெர்ஷனில் நோட் 13 ப்ரோவில் Snapdragon 7S Gen 2வும் நோட் 13 ப்ரோ ப்ளஸில் Dimensity 7300 அல்ட்ராவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த ப்ராசர் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 14 ப்ரோவில் 7300 அல்ட்ராவும் 14 ப்ரோ ப்ளஸில் Snapdragon 7S Gen 3யும் கொடுத்துருக்குறாங்க. அண்டு இந்த 14 ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸுக்கும் இருக்கிற பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ரெண்டே விஷயம். ஒன்று வந்து பேட்டரி mAh. இந்த ஃபோனில் ரொம்பவே பிக்கஸ்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6200 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 90 வாட்ஸுக்கான ஹைப்பர் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 to 25 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் இந்த ஃபோன் ஆக போகுது. அண்ட் ஒன் மோர் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கேமரா. நீங்கள் கேமரா செட்டப் பார்த்தாலே தெரியும். அதோட இதில் கேமரா பம்ப் பெருசாக இருக்குது. அண்ட் சென்சார்ஸும் ரொம்ப பெரிய சென்சார் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்தால் 14 CV சீரிஸ் 50,000 உள்ள ரேஞ்சில் உள்ள ஃபோன்ஸில் உள்ள கேமரா சென்சார்ஸை இந்த ஃபோன்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஃபோனில் 50 MB லைட் ஹண்டர் 800 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு ப்ரீமியமான சென்சார். அண்ட் செகண்டரி கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்ஸ் முன்னாடி பார்த்த 14 ப்ரோவில் வந்து ஒரு அல்ட்ராவைட் கேமரா மட்டும் தான் பார்த்துருந்தோம். பட் இந்த ஃபோனில் 50 MB டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட்டும் சரி 2x ஃபோட்டோஸும் சரி இன் சென்சாரில் சூப்பராக இருக்க போகுது இந்த ஃபோன்ஸில். அண்டு 50 MB டெலிஃபோட்டோ லென்ஸை நார்மலாக கம்பெனி சொல்கிறதே ஒரு போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்கிறாங்க. தேர்டு கேமரா ஒரு 2 MBக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 20 MBக்கான செல்ஃபி ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேஜரான டிஃப்ரென்ஸை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதான். இப்போ நம்ம நோட் 13 ப்ரோ ப்ளஸ்ஸை 14 ப்ரோ ப்ளஸ்ஸை பக்கத்தில் வச்சு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டிஸ்பிளே கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் 14 ப்ரோ ப்ளஸ் 13 ப்ரோ ப்ளஸ்ல இருந்து கொஞ்சமே பிரைட்னஸாக எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது, நல்லா தெரியுது. கேமரா சென்சார்ஸ் முன்னாடி இருந்த ஃபோன்ஸில் 200 MB கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோன்ஸில் ஆனால் கேமரா சென்சார் பிக்சல் வந்து 50 கொடுத்துருந்தாலுமே சென்சார்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபோனோட பிரைட்னஸ் டிஸ்பிளே எதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் டிஸ்பிளே நீங்கள் பார்த்துட்டீங்க. அண்ட் பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக கேமரா செட்டப் எல்லாமே இப்போ இருக்கிற நியூ வெர்ஷன் ஜென்ரேஷன் மற்ற ஃபோன்ஸில் கொடுத்துருக்க மாதிரி பெரிய கேமரா செட்டப்பாகவும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வெர்ஷன் இது ஒரு கொஞ்சம் ஓல்டர் செட்டப்பில் இருக்குது. பட் இதில் இருக்க கேமரா லென்ஸு கேமரா ஃப்ளாஷ் லைட்டு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. 14 சீரிஸில் நார்மல் ஒரு ஃப்ளாஷ் லைட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டிசைன் வைஸ் பேக்லேயும் கர்வு ஃப்ரண்ட்லேயும் கர்வு. அண்ட் இந்த ஃபோனில் பேக் சைடுக்கும் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் 14 ப்ரோ ப்ளஸில் மட்டும். ஓகே, இந்த ஃபோன்ஸோட கேமரா டீட்டெயில்ஸ் அண்ட் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் ஈவனாக எல்லா ஃபோன்ஸுமே வைக்கிறேன்.
ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே ஃபோனோட ஸ்பெக்கு பார்க்குறப்பவே 13லேருந்து 14 என்ன அப்டேட், 13 ப்ரோலேருந்து 14 ப்ரோ என்ன அப்டேட், ப்ரோ ப்ளஸ் 13லேருந்து ப்ரோ ப்ளஸ் 14 என்ன அப்டேட்டுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 14 ப்ரோ, 14 ப்ரோ ப்ளஸ் இந்த மூணுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் ஈவனாக சொல்லிடுறேன். இந்த ஃபோன்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேமரா செட்டப் எல்லாமே சேம் தான். இந்த ஃபோன்லேருந்து இது அட்வான்ஸ்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி லெதர் ஃபோன் ஃபினிஷிங்கும் அண்ட் அடிஷனலாக ப்ராசர் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனும் கேமரா வைஸ் எல்லாமே சேம் தான். ப்ராசர் டிஃப்ரென்ஸ் வேணும்னு போனீங்கன்னா ப்ரோ போகலாம். அது போக இது ஃப்ளாட் டிஸ்பிளே, இது எட்ஜ் டிஸ்பிளே. இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோன் அட்வான்ஸ்மெண்ட் என்ன பார்த்துட்டிங்கன்னா கேமராவும் பேட்டரியும் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸாக ப்ளே ஆகுது. ஸோ கேமரா செட்டப் இதில் உங்களுக்கு சோனி சென்சர் LYT 600 கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரீமியம் ஃபோன்ஸில் வர லைட் 100 800ங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அண்ட் பேட்டரி அப்கிரேட் இந்த ஃபோனுக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கேமராவை நான் டைரெக்டாக லைவாக ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன். கேமராவோட குவாலிட்டியை செக் பண்ணலாம். இப்போ ப்ரைமரி 50 MP சோனி சென்சாரில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறேன். அதே ப்ரைமரி கேமராவில் 50 MPயில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி கேமராலே இன் சென்சாரில் 2x ஒன்று சூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறேன். அப்புறமாக போர்ட்ரேட்டில் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னே வைட் ஆங்கிள் பார்க்கணும்ல, 8 MP வைட் ஆங்கிள் கேமராலையும் ஒரு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணியிருக்கிறேன். நான் லெட்ஸ் செக் போர்ட்ரேட்டில் பேக்ரவுண்ட் வர்ற இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மெயின் கேமராவில் ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கேன். எஸ், ஓகே. அதோட சாம்பிள்ஸ்லாம் எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எஸ், போர்ட்ரேட் ப்ராசஸிங் ஓகே, டீசென்ட். இந்த பட்ஜெட் ஃபோன்ஸுக்கு ஏற்ற குவாலிட்டியில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இருக்குது. வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸில் கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது 8 MP கேமராங்கிறதுனால, பட் ஒரு டீசென்ட் ஃபோட்டோ தான். நெக்ஸ்ட்டு 2xல் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ண ஃபோட்டோஸ் இது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோட்டோ இது 50 MP. இதோட சைஸ் பாருங்கள், 50 MP ப்ரைமரி கேமராவில் சூஸ் பண்ண ஃபோட்டோ. அதோட சைஸ் நிகராக 8.7 MP இருக்குது. ஓகே, அதோட டெப்த் குவாலிட்டி ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் லைட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. கலர்ஸ் ஓகே, பட் கொஞ்சம் டீப் ஃபோக்கஸில் கொஞ்சம் பிளர் அடிக்குது. ஓகே, 50 MP கேமராவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபோட்டோஸ் தான். இதோட சைஸ் ஓகே 3.8 MP வரை இருக்குது. அப்புறம் வீடியோ செக் பண்ணலாம். வீடியோ போங்க. வீடியோவில் 1080ல் 30 frames per second வரை தான் கொடுத்துருக்காங்க. 60 frames கூட கொடுக்கல. 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. 1080 30 frames மட்டும்தான் இதில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகே, அது 20,000 பட்ஜெட்டில் மற்ற பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அதோட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமராலையும் அதே தான் 1080ல் 30 frames per second வரை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஃப்ரண்ட் கேமரா சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 20 MPக்கான கேமரா. அதுலேயே உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸும் இருக்குது. சூஸ் 1x இருக்குது. போர்ட்ரேட், ஃப்ரண்ட் போர்ட்ரேட். ஃப்ரண்ட் போர்ட்ரேட் சாஃப்ட்வேர் பேஸில் தான் இருக்குது. ஓகே, ரொம்ப டீசெண்டான இதில் அடிஷ்னல் வேறு என்ன டீட்டெயிலாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸ்லோ மோஷன் வீடியோ கொடுத்துருக்காங்க, பேனோராமா அண்ட் ப்ரோ ஆப்ஷன் சம்திங் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல் வித் த கேமராஸ் ஆஃப் ரெட்மி நோட் 14. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரெட்மி நோட் 14 ப்ரோவோட கேமராவை ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் சேம் நோட் 4ல் பார்த்தா சேம் கேமரா லென்ஸ் தான் 14 ப்ரோவில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த ஃபோன்ஸோட கேமரா எனக்கு இதில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறதுனால சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. இப்போ 50 MB ப்ரைமரி கேமராவில் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறேன். சேம் 50 MBயில் ஃபுல் ரெசல்யூஷனில் ஒரு ஃபோட்டோஸ் நான் அடுத்து கிளிக் பண்ணுறேன். அப்புறம் 50 MB ஃபோட்டோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரேட் ஃபோட்டோஸ் செக் பண்ணலாம். பார்த்தா எஸ் 0.6 8 MB அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அண்ட் போர்ட்ரேட் நெக்ஸ்ட் செக் பண்ணுறேன். போர்ட்ரேட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ. ஓகே, வேறு ஃபோட்டோ சைடில் செகண்ட் ஃபோட்டோ ஒன்று கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபோட்டோட சாம்பிள்ஸ் பார்க்குறோம். 50 MBயில் நம்ம ரெட்மி நோட் 14ல் பார்த்ததோட நோட் 14 ப்ரோவில் எனக்கு ப்ராசஸிங் இருக்குது. சேம் கேமரா லென்ஸ் தான். மைட் பி அதோட டிஸ்பிளே கிளாரிட்டியை பேஸ் பண்ணி அதோட கேமரா குவாலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராசஸிங் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சேம் போர்ட்ரேட்டில் இன்னொரு ஃபோட்டோ சாம்பிள் காட்டுறேன். மைட் பி இதுவும் நல்ல குட் ப்ராசஸிங் அண்ட் குட் கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு. 0.8 அல்ட்ரா வைடில் நம்ம ஒரு 8 MB கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் பார்க்குறோம். சேம் அந்த 50 MBயில் இல்லை குவாலிட்டி இல்லைனா கூட ஒரு டீசென்ட் ஃபோட்டோ நமக்கு வைட் ஆங்கிளில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 50 MB நம்ம மெயின் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. இதோட சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ த சைஸ்
இதோட சைஸ் உங்களுக்கு 10.5 MP வரைக்கும் இருக்குது. இதோட டெப்த்து குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நேச்சுராகவும் சூப்பராகவும் இருக்குது. அது என்ன பேஸில் எனக்கு தெரியல. சேம் கேமரா லென்ஸ் தான் Note 14 கொடுத்துருக்குறாங்க. பட் Note 14 ப்ரோவோட ப்ராசஸிங் கொஞ்சம் அதோட அட்வான்ஸாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்குது. மைட் பி பேஸ்ட் ஆன் த டிஸ்பிளே கர்வேஜும் அதோட 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளேவோட காரணமாக இருக்கலாம். இந்த ஃபோன் 50 MPயில் நார்மல் ரெசல்யூஷன் எடுத்த ஃபோன் வந்து 4.3 MP வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அதோட வீடியோவை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அந்த ஃபோனில் பார்க்குறப்போ 4K சப்போர்ட் இல்லை. இந்த ஃபோனில் 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. 30 frames per second வரைக்கும் 4K வீடியோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் 1080pயில் 60 frames per second வரைக்கும் எடுத்துக்கலாம். Note 14ல் 1080ல் ஒன்லி 30 மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் 60 frames per எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் பார்க்குறீங்க, 1080ல் 60 frames வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃப்ரண்ட் கேமரா சூஸ் பண்ணுது. ஓகே, ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு 20 MPயில் ஒரு ஃபோட்டோஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் அண்ட் அதே போர்ட்ரேட்டில் ஒரு ஃபோட்டோ. லெட்ஸ் செக் த சாம்பிள்ஸ் ஆஃப் த ஃபோட்டோ. ப்ராசஸிங் ஆஃப்டர் 2 seconds நல்லாவே பண்ணியிருக்குது. கட்டிங்ஸ் எட்ஜஸ் எல்லாமே கிளியராக ப்ராசஸிங் பண்ணியிருக்கு. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ், ஸோ சாட்டிஸ்ஃபைட் ஃபோட்டோ. அண்ட் இட்ஸ் நார்மல் 20 MP கேமராவில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. தி மோஸ்ட் அவைட்டட் ப்ரீமியம் ஃபோன் Redmi Note 14 Pro Plus. அதோட கேமராவை நம்ம லைவாக இப்போ ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ ஒரு 50 MPயில் Hunter 800ங்கிற சென்சாரில் ஒரு ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் 2xல ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறோம். சேம் சென்சார், ஒரு ப்ரீமியமான ஃபோன்ஸில் உள்ள சென்சார் இது. 2.5xக்கு மேலே எல்லாமே இது வந்து டிஜிட்டல் ஜூம் தான். 2x வரைக்கும் தான் இன் சென்சாரில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 5x வரைக்கும் நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் இருக்கிற ப்ரீமியமான ஃபியூச்சர் ஒன்லி இந்த செகண்டரி டெலிஃபோட்டோ கேமரா. போர்ட்ரேட் சூஸ் பண்ணுறப்போ அதை வந்து ஆக்டிவேட் ஆகும். ஜஸ்ட் நம்ம இப்போ போர்ட்ரேட்டில் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்க போகுது. ஜஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி அதோட குவாலிட்டியை நம்ம இப்போ செக் பண்ணலாம். அண்ட் எஸ், சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. மற்ற 2 ஃபோனில் சூஸ் பண்ண டெலிஃபோட்டோஸும் இதுவும் உங்களுக்கு அந்த ஃபோன்ஸில் போர்ட்ரேட்டெல்லாம் ஒன்லி சிஸ்டம் பேஸ்டில் தான் வந்து ஆப்ரேட் ஆகும். பட் இந்த ஃபோனில் 50 MBக்கான டெலிஃபோட்டோ கேமரா டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இந்த ஃபோனில் ரொம்பவே அற்புதமாக இருக்க போகுது. அண்ட் ப்ரைமரி கேமரா எடுத்த ஃபோட்டோஸோட குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ சாட்டிஸ்ஃபைடு. இது வந்து ஒரு 3xல எடுத்த ஃபோட்டோ. 2x ஃபோட்டோ காட்டுங்க. எஸ், திஸ் ஒன் ஆஸ் 2x. 1x ஃபோட்டோஸ் போங்க. எஸ், 1xல எடுத்த ஃபோட்டோ ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் சேச்சுரேட்டடாகவும் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ஒரு ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு. அப்புறமா இதில் அடிஷ்னலாக என்னென்ன ஃபோட்டோஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மோர் போங்க. சேம் 50 MB ஃபுல்லாக எடுக்கிற ஃபோட்டோஸ் இருக்குது. ஸ்லோ மோஷன் வீடியோ, டியூவல் வீடியோ கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ரோ வீடியோஸ் அண்ட் சம் AI ஃபியூச்சர்ஸ் கூட இந்த ஃபோனில் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ பற்றி பார்க்கலாம். கோஃபரா வீடியோ இந்த ஃபோனில் 4Kல 30 frames per second வரைக்கும் வீடியோஸ் எடுத்துக்கலாம். 14 ப்ரோலேயும் நம்ம சேம் தான் பார்த்தோம். அண்ட் 1080pயில் 60 frames per second வரைக்கும் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஃப்ரண்ட் கேமரா 20 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா பார்க்குறோம். அதோட வீடியோ உங்களுக்கு 1080pயில் 60 frames per second வரைக்கும் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் கோ ஃபார் ஃபோட்டோஸ். ஒரு ப்ரைமரி கேமராவில் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் போர்ட்ரேட். ஓகே, போர்ட்ரேட் ஃபோக்கஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் பேஸில் தான் உங்களுக்கு இதில் வந்து கட்டிங்ஸ் கொடுக்குது. நம்ம பேக்கில் பார்த்த டெலிஃபோட்டோவோட இதில் கொஞ்சம் ப்ராசஸிங் கொஞ்சம் கம்மி தான். இதில் பேக் சைடில் உள்ள ஒரு டெலிஃபோட்டோஸ் வந்து டெடிக்கேட்டட் சென்சார் கொடுத்துருக்கனால போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் பேக் சைடில் ரொம்பவே சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, பேக் கேமராவில் இன்னும் டெலிஃபோட்டோவில் 2-3 சாம்பிள்ஸ் காமிச்சிடலாம். 2-3 ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். சைடாக உட்காருங்க சஜி. போர்ட்ரேட் டெலிஃபோட்டோ. எஸ், ஓகே, கிளிக் சம் மோர் ஃபோட்டோஸ். அவரை கிளிக் பண்ணுங்க. ஓகே, check the quality of the photo. டெலிஃபோட்டோ சென்சாரில் நம்ம ஃபோட்டோஸ் இருக்கிறது எவ்வளோ சேச்சுரேட்டடாகவும் சூப்பர் கட்டிங்ஸாகவும் வந்திருக்குன்னு சொல்லலாம். இது 14 Pro Plusல சாட்டிஸ்ஃபைடான போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஸ்பெஷலைஸ்டு ஃபோன்னு சொல்லுவேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம Redmi Note 14 Pro Plus பற்றி கம்ப்ளீட் கேமரா ஸ்பெக் அண்ட் அதோட கம்ப்ளீட் ஃபோன் ஸ்பெக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட டிஃப்ரென்ஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதோட ரேட்ஸ்லாம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. Redmi Note 14ஓட ஸ்டார்டிங் வேரியன்ட் 19,000 லான்ச் ஆயிருக்கு. அடுத்த வேரியன்ட் 8GB 128GB வேரியன்ட் வந்து 20,000 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஃபோன்
நோட் 14 ப்ரோ அதோட ப்ரைஸஸ் வந்து 25,000க்கு லான்ச் ஆயிருக்கு. 8GB 128GB வேரியன்ட். அடுத்த வேரியன்ட் 8256 வந்து 27,000க்கு லான்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மாடல் ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ். இதோட ஸ்டார்டிங் வேரியன்ட் 8GB 128GB வேரியன்ட் வந்து 31,000க்கும், 8256 வேரியன்ட்டோட ப்ரைஸ் 33,000க்கும், 12GB 512GB வேரியன்ட்டோட ப்ரைஸ் வந்து 36,000க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல்ஸுக்கு எல்லாத்துக்குமே கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸும் இருக்குது. மினிமம் 1000லேருந்து 3000 வரைக்கும் டேரக்ட் டிஸ்கவுண்டே கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக என்னோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கார்டு ஆஃபர் போக அடிஷ்னலாக நம்மளோட பிராண்ட் சைடு நம்ம கம்பெனி சைடில் இருந்தும் உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக ஆஃபர்ஸ் பண்ண முடியுமோ ப்ரொவைட் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.